மேடையில் பேசி ஜாஸ்தி அனுபவம் கிடையாது. அதனால் பிழை ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்க. பேசுகிறதுக்கு நான் ரெடியாகவும் இல்லை, நான் பேச கூப்பிடுவாங்கன்னு நினைக்கவும் இல்லை. இருந்தாலும் இந்த ஒகேஷனில் பேசாமல் நான் வேறு எங்கே பேசுவேன்னு நினச்சிட்டு இருந்தேன்னா, ஐ would love to speak on this stage because this production is a wonderful movie. Vikram Rajeshwar and Keshav have been a joy to work with, plus the production house, I should say. I've never felt, அதாவது எதுவுமே தேவைப்படுற மாதிரி எனக்கு ஒரு சுச்சுவேஷனே வந்ததில்லை. கேட்டதெல்லாம் வந்துடுச்சு, கேட்குறதுக்கு முன்னாடியே இருந்துச்சு ஆக்சுவலாக. வெரி அண்ட் இந்த ஷூட் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டாப்பேஜஸ் இருந்துச்சு, ஃப்ளட்டுனால இருந்துச்சு, மழை பயங்கரமாக இருந்துச்சு. அந்த ஸ்டார் காஸ்ட், இஃப் யூ சி, ஆர் ஆல் பிக் ஸ்டார் காஸ்ட், ஆல் வெரி பிஸி ஆர்டிஸ்ட். இவங்களை எல்லாரும் ஒன்றா சேர்த்து திருப்பி ரீப்ளான் பண்ணி ரீஸ்கெடியூல் பண்ணி அது பண்ணுறதே ஒரு அச்சீவ்மெண்ட். தேங்க்ஸ் டு த ப்ரொடக்ஷன் ஹவுஸ், தேங்க்யூ வெரி மச், ஜாப் வெல் டன். என்னுடைய ரோல் ஐ லவ் டூயிங் இட் ஆக்சுவலி. மிச்சம் இருக்கிறவங்க, the Vaibhav, the music, I listened to it only this morning and it's fantastic. I love it. The choreography has also been very well done. Thank you so much. பேசிட்டே இருப்பேன், அதனால் பரவாயில்ல. தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த படத்தை பொறுத்த மட்டும் வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து ஒரு சர்ப்ரைஸான விஷயம் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ். என்னென்னா எனக்கு பேசின சம்பளத்தோடு அதிகமாக போட்டாங்க. ஆமாம், நிஜமா ஒரிஜினல் 1 லட்சம். அப்புறம் ஒரு 15 நாள் கழிச்சு எனக்கு எதுக்குடா அவ்வளோ சம்பளம் வந்துச்சு, எதுக்குன்னு தெரியல, நம்ம என்ன பேசணும் என்ன வாங்கணும்னு தெரியல, சரி பார்த்துக்கலாம். அப்புறம் வேணும் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஃபோன் பண்ணி, அண்ணே 1 லட்ச ரூபா, ஆமாம் வந்திருக்கு, என்ன செய்ய, திருப்பி அனுப்புங்கனாரு. திருப்பி அனுப்பிச்சிட்டேன். 2 பேருமே ஒழுங்காக நாகரிகமாக நடந்துக்கிட்டோம். ஸோ பேசின சம்பளம் வராதது ஒரு போராட்டம், அது வந்து குறையா சொல்லலை. பேசுவதை விட கொடுத்து அதிகமாக கொடுத்து திருப்பி வாங்கிட்டதில் ஒரு நாகரிகம் இந்த கம்பெனியில் இருக்குங்கிறதுக்கு சார் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். இது தொடரணும், நிறைய நீங்கள் படம் பண்ணணும். இந்த நாகரிகத்தை எல்லாருக்கும் நான் அனுபவிச்ச மாதிரி கூட கொடுக்க வேண்டாம். மனோபலா உயிரோடு இருக்க போய் எப்பாவது ஃபோன் பண்ண சொல்லுவார், டே நம்மலாம் இப்போ பேச ஆரம்பிச்சோம்னாடா நிறைய ஃப்ளாஷ்பேக் பேச வேண்டியிருக்கு, ரொம்ப நாள் உயிரோடு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி கிளம்பிட்டார். இப்போ இந்த படத்தில் டைரக்டர் ராஜேஸ்வர் சார் சன்னோட பையன்தான் டைரக்டர். கடலோர கவிதைகள்னு சத்யராஜ் சார் பாரதிராஜ் சார் டைரக்ஷனில் ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து பிசி சார் கூட சேர்ந்து நிறையா ஆங்கிலம் பேசுகின்ற எழுத்தாளர்கள் வந்த காலம். அப்போ சோமசுந்தரேஸ்வர் அப்படின்னு ஒருத்தரை வந்து எங்களுக்கு அறிமுகமானாங்க பாரதிராஜ் சார் ஆஃபீஸில். நிறையா ஆங்கில கதைகளை பற்றியும் ஆங்கில ப்ரோவர்ஸ் பற்றி நிறைய சொல்லுவார். அப்புறம் கடலோர கவிதைகளுக்கு அவர் தான் கதை சொல்லி ஓகே பண்ணி விசாகப்பட்டினம் ஷூட்டிங்கில் இருக்கும்போது திடீர்னு ராஜேஸ்வர் சார் வரல. என்னென்னா இல்லை அவருக்கு பையன் பிறந்திருக்கான், அதனால் அவர் வரலன்னு. அந்த பிறந்த பையன் அந்த படத்தோட டைரக்டர். இப்போ ஃப்ளாஷ்பேக் எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு பாருங்கள். அவர் கூட இன்னொரு டைரக்டர் இருக்காரு. 2 பேரும் ஒரு நல்ல ஒரு சின்ன பிட்டு கேரக்டர் கொடுத்தாங்க. நீங்கள் படம் பார்த்தா தெரியும் ஏன் எனக்கு பிட்டு கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னு. இன்னொரு ஆச்சரியம், பொறாம, மகிழ்ச்சி வந்து ஆனந்தராஜ் சாருக்கு வந்து தொந்தி இருக்கு. அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா ஃபிட்டாக வச்சுக்கிட்டே இருப்பாரு. இன்னைக்கு தொந்தியை பார்த்தோன்னா அப்பா வாடி மகனே வா தொங்கட்டும், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வா நான் பார்த்ததுலேருந்து அப்படியே பெர்ஃபெக்ட் ஃபிட்டில் இருப்பார். இன்னைக்கு பார்த்தோன்னே வயிறை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. நம்ம கம்மியாக்கிட்டோம், அவரை வளர்த்துட்டார். ஜானி விஜய் தம்பி, நான் நம்மளுடைய காம்பினேஷன் வந்து ஒரு மாதிரி சக்ஸஸ்ஃபுல் காம்பினேஷனாக வந்துகிட்டு இருக்கோம். ஸோ இதுவும் அந்த காம்பினேஷன் அமையணும்னு நினைக்கிறேன். ஒரு 21-22 வயது இளைஞனாக நான் சந்திச்ச இமான் இன்னைக்கு வளர்ந்து நின்று பறந்து ஒளி வீசுகிற நடத்துல இருக்காரு. வாழ்த்துக்கள் தம்பி, இன்னும் நீங்கள் வளரணும். அஜய், டான்ஸ் மாஸ்டர் அஜய் வந்து எங்களுக்கு சென்னை 28லேருந்து அப்படியே கூடவே கலந்துட்டு இருக்காரு. ஹீரோ வந்து ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி நம்புவார், ஆனால் நம்பாதீங்க, பயங்கரமான சேட்டைக்காரன், பெரிய சேட்டை. சிக்ஸர்னு ஒரு படம் 2 பேரும் நடித்தேன். அதை நான் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தேன் அந்த படம் ஓடுன்னு. ரொம்ப அருமையாக அதில் ஒரு இன்டென்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா அப்படி. அது இந்த படத்தில் அந்த வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். பாட்டும் சரி, கொரியோகிராஃபும் சரி, போட்டோகிராஃபியும் சரி ரொம்ப நல்லா இருக்கு. எடிட்டர், ஸ்டன் மாஸ்டர், ஆத்தாடி கிங்ஸ்லியே பேசலைன்னா இப்படி அவர் வாட்டில் ஏதாவது அடுத்த படத்தில் நம்மளை போட வரான்னு சொல்லுவார். ஐயா வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா ஐயா? புது மாப்பிள்ள இப்போ ஏதாவது விசேஷம் சரி சொல்லுங்க, டக்குன்னு அடுத்து கேக் கட் பண்ணலாம். எல்லாரும் பாடலாசிரியர் எல்லாருக்கும் நன்றி. ஹீரோயின் ரொம்ப அழகா இருக்கீங்க படத்தில் பார்க்குறதுமா, சோ ஸ்வீட். ஏன்னா அதை சொல்லாமல் இப்படி தேரஸ் இதை கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்கங்க. ரைட், ஓகே, தேங்க். எல்லாருக்கும் நன்றி. என்னன்னா இப்போ இந்த புது படங்கள், புது ப்ரொடக்ஷன் ஹவுசஸ், புது டைரக்டர்களுக்கு வந்து இப்போ வந்து என்ன ஒரு கல்ச்சர் வந்துருச்சுன்னா, சினிமாவுக்கு முதல்ல வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்கோ
அந்த சினிமாவுக்குள்ள எந்த துறை சேர இருந்தாலும் யாராவது ஒருத்தனை பழகணும். ஏன்னா மெட்ராஸில் நான் வரும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் நான் தான். அதுக்கப்புறமா ஆளுகளை பழகி யார்ட்டையாவது ஒருத்தர் அசண்டா சேர்ந்துருன்னு சொல்லி போராடி அப்புறம் உள்ள வந்தேன். இப்போ அப்படின்னா நேராக சினிமாவை கேவலமாக காரி துப்புறது, அவங்கள கூப்பிட்டு சினிமா வாரி அணைச்சிக்குது. இப்போ அந்த நிலைமைக்கு வந்துருச்சு. அது மாதிரி இருக்கிறது என்னன்னா, முதலீடு போகிறவங்களோட நிலைமை ரொம்ப மோசமாகுது. ப்ரொடியூசர்ஸ்க்கு எந்த விதமான கேரண்டியும் இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் இந்த வந்து புதுசாக சினிமாவுக்கு வர்றோன்ற பேரால், சினிமாவை கழுவி ஊற்றுறோம் ஜாலி ஃபன்னுங்கிற பேரால் படத்தை பார்த்துட்டு பிடிச்சே ஆகணும், படத்தை பார்க்கணுன்ற கட்டாயம் இல்லை. ஆனால் ஒரு படத்தை வளர்கிற குழந்தைய வந்து இது விளங்காது, நல்லா இருக்காதுன்னு சொல்கிறது எப்படி கஷ்டமோ அது மாதிரி இருக்குது. அதை நீங்கள் ஊடகவாதிகள் கொஞ்சம் அதை வந்து எங்களுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி, ஏன்னா நம்ம இதெல்லாம் சினிமாவை சார்ந்து இருக்கக்கூடியவங்கனால இந்த வேண்டுகோளை உங்களை வைக்கிறேன். வந்தோன்னா படம் ரிலீஸ் எந்த படமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. என்னடா தேட்டரை பாதி படம் ஓடுறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தைய கழுத்து பிடிச்சி தெரிகிற மாதிரி இல்லையா? இது இந்த நம்பி இருக்கிற பல குடும்பங்களின் சார்பாக உணர்வுபூர்வமாகவும் உழைப்பு நல்ல சின்சியராக உழைக்கிறோன்ற சார்பாகவும் உங்கள் மூலமாக இதை வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு வகையில் உங்களோட விமர்சனங்களை, இந்த படம் நல்லா இருந்தால் எழுதுங்க, இல்லை அந்த மாதிரி படங்களை வந்து வர்ற படங்களை வந்து போட்டு படுத்திடுறாங்க, அதை கொஞ்சம் நீங்கள் வந்து அதை வந்து வேற ஒரு கோணத்தில் அணுகுனீங்கன்னா நிறைய ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க, நிறைய டைரக்டர்ஸ் வருவாங்க, நிறைய புதிய படங்கள் உருவாகும், புதிய புதிய சிந்தனைகள் அடுத்தடுத்த தலைமுறை வரும்போது தான் வேற வேற ஒரு வெளிச்சம் வரும், ஒரு வேறமான பார்வை வரும். உணர்வுன்றது எல்லா காலத்திலும் ஒன்று தான். பட் புதிய தலைமுறை வந்து ஒவ்வொரு உணர்வும் எப்படி பழக்கலான்ற பொறுத்து தான் ஒரு காட்சி ஊடகமாக சினிமா மக்களை என்டர்டெயின் பண்ணுது. அதுக்கு வேணும்னு நினச்சி எங்கள் எல்லாரும் சார்பாக வேண்டுகோள் வச்சுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். டீசரில் பார்க்கும்போதே we really hope you have a very great future. Please. எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் திஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ரொம்ப ரொம்ப நர்வஸாக இருக்குது. டீசர் பார்த்தேன், சாங் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஃபுல்ஃபில்லிங்காக இருக்குது. தேங்க்யூ விக்ரம் ப்ரோ ஃபார் மேக்கிங் திஸ் ஹேப்பன். அண்ட் பிக் பாஸ்க்கு அப்புறம் நிறைய வாய்ப்புகளுக்கு தேடிட்டு இருக்கும்போது மனோஜன் நான் கூப்பிட்டுட்டு இந்த ஒரு வாய்ப்பு இருக்கிற தம்பி பண்ணு அப்படின்னாரு. ஸோ அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, அது என்றைக்குமே வந்து மறக்க மாட்டேன். ஸோ வைபவ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ ஸ்பேஸ். அந்த ஒரு இடம் உங்கள் பக்கத்தில் கொடுத்து ஒரு இது இல்லாமல் பண்ணதுக்கு. ஸோ பாபி சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்யூ. எங்களுக்காக கொடுங்க, நாங்கள் அதுக்கு எவ்வளோ செலவோ நாங்கள் பார்த்துக்குறோம். இது ஒரு தயாரிப்பாளர், ஒரு நடிகை நான் ஆதங்கப்படுறேன். ஒரு போஸ்ட் ஓட்டினா தான் இந்த படம் இந்த தேட்டரில் ஓடுதுன்னு தெரியும். அதனால் ஒரு இடத்த ஒதுக்கி கொடுங்க, அங்கே இடத்த நாங்கள் வந்து பராமரிச்சுக்கிறோம், நாங்களே பண்ணுறோம். அது நீங்கள் டீம்கிட்ட பேசலாம், தவறு இல்லை. இதை செய்து தர வேண்டும் என்று என் அன்பு வேண்டுகோளை என் தம்பி மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு அன்பு வேண்டுகோளாக வைக்கிறேன். அதற்கு பிறகு இந்த படத்தில் நடித்த சக நடிகர்கள் கிங்ஸ்லி ஆகட்டும், திரு ஜான் விஜய் ஆகட்டும், இன்னும் அந்த மணிகண்டன் ஆகட்டும், டெக்னீஷியன் எல்லாருக்கும், திரு இளவரசி வந்து வயிறு குறைச்சிடுறேன் சார் நான். இல்லை, கொரோனாவில் வந்தது தான். இந்த கொரோனாவில் ஒரு போட்டாங்க ஒருத்தங்க, பிரியாணி சாப்பிட்டா கொரோனா வராதுன்னு சொன்னது யாருன்னு தெரியல. பிரியாணி சாப்பிடுங்க, கொரோனா வராது. இருக்கிற எல்லா பிரியாணி கடையும் தேடி நம்ம பிடிச்சி வீட்டில் வச்சுட்டோம். எல்லா பிரியாணி கொண்டு வாங்க, இருக்கிற இஸ்லாமிகள் எல்லாருக்கும் பிரியாணி பண்ணி அனுப்பிச்சு விடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பண்ண வேலை தான். கொஞ்சம் ஓட்டேன் நான். வந்து தெரியுதா என்ன தப்பு எனக்கு? ஓகே, இருக்குதா? தேங்க்யூ, நன்றிங்க, நன்றி. நீ சொன்னதார வந்து எவ்வளோ சொன்னார் இளவரசிக்கு இவ்வளோ மகிழ்ச்சி பாருங்க. அப்பா, நம்ம கூட வட்டத்துக்குள்ள ஒருத்தர் வந்துட்டாரு. ஓகே, தேங்க்யூ. நான் குறைச்சிடும் பாருங்க, நீங்களும் குறைக்கிறீங்க. ஓகே, அதனால இந்த படம் வந்து உங்களுக்கு வழக்கமான சொல்றது தான். நல்ல படம் ஒன்று தெரிஞ்சா நீங்கள் நல்லதை எழுதுங்க. இது வந்து நிச்சயமாக நல்ல படம். சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் அப்படின்னா இது ஒரு அழுத்தமான படம் கிடையாது. எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப ஜாலியான படம் தான். ஜாலியான படம் மட்டும்தான் நடிக்கிறார் அப்படின்னா சீரியஸாகவும் இருக்கும். இதில் கொஞ்சம் சென்டிமெண்ட்லாம் இருக்கும், நல்லா இருக்கும் அந்த கதையில். இந்த படம் நடித்து முடிஞ்ச உடனே இடுப்பெல்லாம் வந்து இப்போன்னா கரெக்டுன்னு சத்தம் வரும். இந்த அடியப்பன் படத்தில் எம்ஜிஆர் நடித்த மாதிரி கூடு விழுந்துபடியே நாங்கள் எல்லாம் போவோம் இல்லை. எனக்கு நான் செட்டுக்கு போகிறது முன்னாடி அந்த கேரவனில் வந்து எனக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் கொடுத்தாங்க கம்பெனிலேருந்து. வந்து என்ன கொடுத்தாங்க? நீ கேப் கொடுத்தாங்க, அப்புறம் கைக்கு ஒரு க்ளவுஸ் கொடுத்தாங்க, அப்புறம் செட்டப்லாம் ஒன்று கொடுத்தாங்க. நான் சொன்னேன், இது என்ன இது பாகுபலி படத்தில் ஏதோ வாருக்கு போகிற மாதிரி இருக்குது, இதெல்லாம் எது கொடுக்குறீங்க என்கிட்ட? இல்லை சார், சேஃப்டிக்கு போட்டுங்க அப்படின்னு. சேஃப்டிக்கு போடணுமா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பார்த்துக்கிறேன். வந்து செட்டை பார்த்த உடனே அதெல்லாம் கொண்டாங்க அப்படின்னு எல்லாத்தையும் இந்த மாட்டிக்கிட்டு எங்களை காலையில் கொடியை விட்டாருன்னா போது எங்களை விட்டுறாடுற அளவுக்கு டேரக்டர் வச்சு சார் அப்படியே வாங்க சார், இங்கே வாங்க சார், இங்கே ஒரு சீன் சார், அங்கே ஒரு சீன் சார், இங்கே ஒரு சீன் சார் சொல்லிட்டு எடுத்துக்கிட்டே இருப்பார். ஸோ நல்லா இருக்கும். இது வந்து
ஒரு என்டர்டெயின் மூவி, ஒரு ஜாலியான மூவி, மன அழுத்தத்தை போக்குவதற்கான ஒரு நல்ல படம். தயவு செய்து இதை நான் பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் பேசிட்டேன் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. எல்லாருக்கும் மேடையில் இருக்க குறிப்பாக சொல்லணும்னா என் நண்பன் அஜய் ஞானமுத்து அவர்கள் ஒரு மிக அடக்கமாக வந்து உட்காந்துருக்க டிமாண்டி காலனியோடைய டைரக்டர். அவர் இப்போ நல்லா போயிட்டு இருக்க அந்த படம் நான் கேள்விப்பட்டேன். என் அன்பு தம்பிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் கோப்ராவோட ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணோம். நிறைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டார். இஸ் மை குட் ஃப்ரெண்ட். வாழ்த்துக்கள் தம்பி, வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். உங்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு நல்ல படம் தெரிஞ்சால் நீங்கள் நல்லது எழுதுங்க, நல்லது பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச் அண்ட் வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் வணக்கம். பாபி சார், மனோஜ் சார், பிடிஜின்றது என்னோட ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஃபேமிலி மெம்பராக இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லாரையும் வாழ்த்துறதுக்கு வந்திருக்கேன். இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டீசர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 month முன்னாடியே காமிச்சாங்க. ஒரு பயங்கர ஒரு ஃபன்ஃபில்டு ஃபில்ம் மாதிரி ஃபீல் ஆச்சு. இப்போ சாங்ஸ் எல்லாம் பார்த்தேன், அமேசிங்காக இருக்குது. பயங்கர கலர்ஃபுல்லாக, யூத்ஃபுல்லாக. இமான் சாரோட பெரிய ஃபேன். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன், நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் டிமாண்டி பண்ணும்போது ஒரு சாங் பாடி கொடுத்தாங்க சார் எங்களுக்கு. ரொம்ப ப்ரீஸியாக இருக்குது சார், நல்லா இருக்குது சாங்ஸ். படத்தில் வேலை செஞ்ச எல்லாருக்கும் என்னோடய பெஸ்ட் விஷஸ். கிங்ஸ்டன் பிரதர் அமேசிங்காக இருக்குது உங்கள் ஒர்க். வைபவ் பிரதர் பெஸ்ட் விஷஸ். அதுல்யா பெஸ்ட் விஷஸ். ஆனந்த்ராஜ் சார், அப்புறம் ஜான் விஜய் சார்லாம் இந்த யூஷுவல் சஸ்பெக்ட்ஸ் சொன்னாங்களே, ஸோ அந்த மாதிரி அவங்களாம் எங்கள் கேங் டைப்ஸ். ஸோ அவங்க ஒரு இடத்துல இருந்தாலே அவங்க என்ன மாதிரி வேலைகள்லாம் பார்ப்பாங்கன்னு தெரியும். ஸோ இந்த படத்தில் அவங்க 2 பேர் இருக்காங்க அப்படின்னும்போது அதுவே எனக்கு ஒரு ஓகே, இவங்கெல்லாம் சேர்ந்து ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஃபீல் இருக்குது. ப்ளஸ் இதை தாண்டி இப்போது ஃபஸ்ட் ஃபிலிம் நான் பிடிஜி கூட ஒர்க் பண்ணதை வச்சு சொல்கிறேன். இவங்களோட ஒர்க்கிங் ஸ்ட்ரக்சரே வந்து ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்ட்ரக்சர். அவ்வளோ ஈஸியாலாம் ஒரு ப்ராஜெக்ட் இங்கே க்ரீன்லிட் ஆகாது. ஸோ இவங்க வந்து இந்த ப்ராஜெக்டை சூஸ் பண்ணியிருக்காங்க. இது மேலே இவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸ் வச்சுருக்காங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக தான் இருக்கும். இது வந்து நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இது பண்ணிக்கலாம். அண்ட் இந்த படத்தை நல்லபடியாக போய் எல்லா ஆடியன்ஸுக்கும் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். இது ஒரு மாபெரும் வெற்றியாக்கி தரணும் எல்லாருக்கும், படத்தில் வேலை செஞ்ச எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். கே. ராஜேஸ்வர் அவர்கள் என்னுடைய காட்ஃபாதர்னே சொல்லலாம். முதல் தமிழ்நாட்டுக்கு நான் வரும்பொழுது அவருடைய படம் கிங் குயின் ஜாக்கில் தான் நடிக்கிறதா இருந்தேன். பட் அந்த படம் எடுக்க முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் அவருடைய பையன் விக்ரம் அவரோட படத்தில் நடித்தது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குது. இட்ஸ் a very good opportunity. Vikram has a style of his own and he just gives you the scene and makes you do the delivery. I really wish Vikram all the very, very best. It is a pride for me to be acting in his movie. Thank you very, very much. எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ், ஸோ பிடிஜி யூனிவர்சல் பாபி, ஸோ மோர் தென் ப்ரொடியூசர் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடச்சிருக்காங்க. அண்ட் ஐ நோ உங்களுக்கு சினிமா மேலே எவ்வளோ பெரிய விஷன் இருக்குன்னு. ஸோ மை பெஸ்ட் விஷஸ். அண்ட் மனோஜ் பெனு, பிடிஜியோட பில்லர், அண்ட் அஃப்கோர்ஸ் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் எங்களோட பில்லர் டூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். விக்ரம் ராஜேஸ்வர் அண்ட் அருண் கேஷவ், தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் வெரி கூல் டைரக்டர்ஸ். அண்ட் ஏதாவது ஒன்று பண்ணும்போது ஏதாவது குட்டி எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்டால் கூட அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து அந்த ரொம்ப ஜாலியாக ஷூட் பண்ணாங்க. தேங்க்யூ. அண்ட் இன்னைக்கோட ஹீரோ இமான் சார், தேங்க்யூ ஸோ மச். வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ சார். ரொம்ப நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க, பியூட்டிஃபுல்லான சாங்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டிஓபி அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வைபவ் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக ஹாப்பியாக இருக்கும். ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே கலகலகலன்னு வச்சுருப்பாரு. ஸோ அவரோட பர்சனாகவே அப்படி தான். ஸோ படத்துலேயும் அப்படி தான், நேரில் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அப்படி தான் இருந்தார். ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. அண்ட் அஃப்கோர்ஸ் எங்களோட கேங் சுனில் ரெட்டி, கிங்ஸ்லி, ஜான் விஜய் அண்ட் ஆனந்த்ராஜ் சார், மொட்ட ராஜேந்திரன் சார், லிவிங்ஸ்டன் சார், அவங்க எல்லாருமே லைக் விபின் சார், எல்லாருமே, மணிகண்டன், எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு கேங்காகவே எப்போவுமே ஃபுல் காம்பினேஷன் எங்களுக்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்கும்னு. என்ன தான் ஃபுல்லாக கலாய்ச்சிட்டு ரொம்ப ஃபன்னாக போயிட்டுருக்கோம். பட் வெரி ஹாப்பி. அண்ட் மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபைட் மாஸ்டருக்கும் தேங்க்யூ, அஜய் மாஸ்டருக்கும் தேங்க்யூ, லிரிசிஸ்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹோல் டீமுக்கும் என்னோட ரொம்ப 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 நன்றி. அண்ட் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் ரொம்ப ஃபன்ஃபில்டான ஃபிலிமாக இருக்கும். ஸோ நீங்களும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ரிவ்யூஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.
எல்லாருக்கும் வணக்கம். ஹாய், எல்லாரும் பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் முக்கியமாக பாபி சாருக்கு முதல் வாழ்த்துக்கள். டிமாண்டி காலனி இஸ் டூயிங் வெல் அண்ட் வெரி ரியலி ஹாப்பி. ஸோ ஃபஸ்ட்டு பிடிஜியோட அசோசியேஷன் ஒரு வெற்றியாக அமைஞ்சது எங்கள் எல்லாருக்குமே சந்தோஷம். ஏன்னா அடுத்தடுத்து நாங்கள் படம் பண்ணுறோம் பிடிஜியில். ஸோ ரியலி ஹாப்பி. அண்ட் ஹியர் வி ஆர் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ். நிச்சயமாக இது ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இருக்கும். நான் இன்னும் ட்ரெய்லர் பார்க்கல, டீசரை பார்க்கல இன்னும். பட் லெட்ஸ் சி. மனோஜ் சார் எப்போதுமே வந்து ஒரு விஷயம் செலக்ட் பண்ணுறாருன்னா அது கண்டிப்பாக அது வந்து ஏதாவது ஒரு விதத்தில் ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ நிச்சயமாக இந்த படமும் கண்டிப்பாக அது ஒரு என்டர்டெய்னராக, ஏன்னா பிகாஸ் ஸ்டார் காஸ்ட்டை பார்க்கும் போதே தெரியுது. ஆனந்தராஜன் இந்த நம்ம எல்லாரும் கம்ப்ளீட் பெட்டாலியனே பயங்கரமாக இருக்குது. அண்ட் வைபவ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் நிச்சயமாக திஸ் ஃபிலிம் இஸ் கோன் பி தரோ என்டர்டெய்னர்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். அண்ட் இமான் சார், ரியலி ஹாப்பி தட் யூர் ஹியர். அண்ட் எல்லாருமே இந்த ஃபுல் லிரிசிஸ்ட் கர்ணா, கங்க்ராட்ஸ்மா. பாட்டு எழுதுறீங்களா? ஆல் தி பெஸ்ட், வண்டர்ஃபுல் லிரிசிஸ்ட். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி. அண்ட் இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். And I wish them all the best, and really happy to be here. Thank you guys. Thank you so much. And director, debut பண்றீங்க. It's going to be a wonderful film for you too. All the best, ma. All the best. Thank you. Thank you. இன்னைக்கு வந்தவனே ஜான் எல்லாரும் வந்து செஞ்சுட்டாங்க. ஆமாம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். அருண் விஜய் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் முதல்ல வந்துட்டு இது மனோஜ் பெனு அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். பாபி அவரை ஒரு கன்வின்ஸ் பண்ணி, பாபி யாருன்னா வந்துட்டு யூஎஸில் நான் லாஸ்ட் இயர் போனப்போ வந்து 2-3 மீட்டிங்ஸில் இருக்கும்போது கிளம்புறாருன்னு, ஏன் சீக்கிரம் வெயிட் பண்ணு அப்படின்னாங்க. இல்லை நாளைக்கு காலையில் அவர் பாபி மீட் பண்ணலான்னு சொன்னாருன்னா, யார் பாபி பாலச்சந்திரா அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னு. அவர் மீட் பண்ண 2-3 months ஆகுமே, நீ எதுவும் சும்மா கதை விட்டு வீட்டுக்கு போறியா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ரியலி அவர் வந்து அவ்வளோ வேலைகள் இருந்தும் இங்கே வந்து சினிமா பண்ணுறாருன்னா வந்துட்டு அடுத்தடுத்து வந்து பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணுறாரு, பெரிய விஷன் வச்சுருக்காரு. ஸோ தேங்க்யூ ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம். இமான் சார், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஃபஸ்ட் டைம் உங்களோட ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஆனந்த்ராஜ் சார், ஜான் தனியாக வச்சுக்கிறேன். ஆனந்தராஜ் சார், ரெடின் எங்கள் அண்ணன், எங்கள் பெரிய அண்ணன், எங்கள் அண்ணன் சுனில், இவரெல்லாம் தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருக்கும் நன்றி. அண்டு ராஜேஷ், மணிகண்ட ராஜேஷ், நிறைய பேர் சொன்னாங்க சூப்பராக பண்ணியிருக்காருன்ட்டு. ஸோ வெரி வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். இதை டீசர் நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் இன்னைக்கு ஈவினிங் ரிலீஸ் பண்ணுறீங்களா டீசர்? ஓகே. அதுல்யா, சாரி, உன்னை பற்றி எதுவும் பேசல, அவங்க பேசிட்டாங்க. பட் வெரி ஸ்பீச்சியஸ். தேங்க்யூ என் கூட படம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறது ரொம்ப நன்றி. அண்ட் ஓகே, நன்றி. இன்னைக்கு டீசர் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். படம் வந்துட்டு செப்டம்பர் எண்டு மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நானும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கேன். தேங்க்யூ. டைரக்டர் மறந்துட்டேன். ஆக்சுவலி என்னை லவ் பண்ணுறாரு அவர், அப்படிதான் சொல்லணும். ஏன்னா
இல்லையா ஓகே. இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப வருஷமா பழக்கம், ஒரு 1-2 இயர்ஸாகவே பழக்கம். அதாவது வெளில எங்கேயா ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணாலோ வீட்டில் மீட் பண்ணாலோ வந்துட்டு அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாருங்க. ஏன் அப்படி பார்க்குறீங்கன்னா, இல்லை நீங்கள் வேற மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ எனக்கு கலாய்க்கிறாரு தான் நினச்சேன். பட் இந்த கதை ஒன்று ரெடி பண்ணி மனோஜ் சொல்லி பிடிஜியில் இந்த படம் வந்து இவ்வளோ வந்ததுக்கு மெயின் ரீசன் விக்ரம் அண்ட் கேசவ். அந்த மாதிரி கிடையாது, ரசிக்கிறார் என்ன. ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அவங்க சிஸ்டர் தான் அப்பப்போ கேட்பாங்க, இவன் படம் பண்ணிடுவானா அப்படின்ட்டு. பண்ணிட்டாரு இன்னைக்கு. ஸோ யூ ஷுட் பி வெரி ஹாப்பி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் மந்த் படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. Thank you so much, Vaibhav sir.